யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது ஸ்லோப் எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ வந்து நான் ஒரு 1 ஸ்லோப்பில் ஒரு பைப் வரையேன். ஸ்லோப் வந்து டவுன் கொடுத்துட்டு 1% நான் வரைகிறேன். அப்போ வந்து 1:100 வரையணும். இப்போ எனக்கு 1:50 பைப் ரன் பண்ணணும். அப்போ எப்படி ஆட் பண்ணுறது? சரிங்களா? ஸோ எப்படி ஆட் பண்ணணும்னா சேம் எடிட் டைப்பில் போங்க. ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸில் செக்மெண்ட்ஸ் அண்ட் சைஸ் இதில் இங்கே ஸ்லோப்னு ஒன்று வச்சுக்கலாம். இதற்கா ஸ்லோப். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோப்பில் போனீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே 0.5 நான் ஆட் பண்ணால் அது எனக்கு 50%. சரிங்களா? இல்லை ஆட் பண்ணும் நியூ ஸ்லோப் கொடுத்துட்டு இதில் நீங்கள் 0.5 நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1:120 ஒரு ஸ்லோப் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து 1.2 ஒன்று ஆட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லோப் வந்து எனக்கு 1:150 வரும். அப்போ நான் வந்து 1.5. ஓகே ஓகே ஓகே. எக்ஸாம் வச்சு பார்க்கும்போது தான் கிளியராக புரியும். இப்போ நம்ம நீங்கள் டூல்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. இல்லை நான் உங்களுக்கு நீங்கள் டூல்ஸ் தான் எடுக்கிறேன். பைப் டூல்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுக்கிறேன். ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு அது போர்டு இருந்ததுன்னா எனக்கு ஈஸியாக உங்களுக்கு வெறும் ஸ்லோப் கட் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது இப்போ இருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ராயிங்ஸாக வரும்போது உங்களுக்கு புரிஞ்சு சொல்கிறேன். ட்ராயிங்ஸாக வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்லேருந்து எப்படி பைப் எடுக்கணும், அங்கேருந்து ஸ்லோப் எப்படி போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்லோப் வந்து இதாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வந்து ப்ராஜெக்ட் 2Dயில் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க, சும்மா லைன் போட்டு வரைஞ்சிருப்பீங்க. பட் 3Dயில் பார்த்துருக்க மாட்டீங்களா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இது செட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்லோப் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸ்லோப் எடுத்தோன்னே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லோப் நான் என்னென்ன ஸ்லோப்பில் ஆட் பண்ணணும் அந்த ஸ்லோப் எல்லாம் வேணும். இப்போ எனக்கு வந்து 1:50 நான் ஒரு பைப் வரையணும். ஸோ வந்து இங்கே நான் ஒரு சேம் ஒரு பைப் வரையணும். இப்போ இந்த பைப் செலக்ட் பண்ணிங்கன்னா 1:100 செலக்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். இருக்கா 1%. இந்த பைப் செலக்ட் பண்ணி பாருங்க 0.5%. சரியா? ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து வேரியேஷன். ஓகே. இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் மாற்றுறேன். இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு யூனிட்ஸில் போய்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லோப் வச்சுருக்கோம். இருக்கா டிகிரியில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் மாற்றுறேன். பர்சன்டேஜ் மாற்றி இப்போ பைப் எடுத்துகிட்டு ஸ்லோப் எடுக்கும். ஸ்லோப் பைப்பு இங்கே வந்து உங்களுக்கு 0.5% இருக்கா. இதே எனக்கு வந்து 1:100 அந்த மாதிரி டேரெக்டாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். யூனிட்ஸில் ஸ்லோப்பு பைப்பிங் இருக்கா, பைப்பிங்கில் போய்க்கோங்க. பைப்பிங்கில் ஸ்லோப் இருக்கும். பர்சன்டேஜுக்கு பதிலாக ரேஷியோ வச்சு, பர்சன்டேஜுக்கு பதிலாக ரேஷியோ வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு பைப் வரையன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இங்கே என்ன வருது, 1:50 ரேஷியோ தான். உங்களுக்கு என்ன மாதிரி ரேஷியோ வேணுமா பர்சன்டேஜ் வேணுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைய ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? பர்சன்டேஜில் உடனே டூப்ளிகேட் பண்ணுறாலும் இதுதான். இப்போ 1:100 பதிலாக எனக்கு வந்து 1:80 ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்களேன். 1:80 வேணும். இது இல்லை, எப்படி ஆட் பண்ணுவீங்க, சேம் ப்ராசஸ் தான். எடிட்டில் போயிட்டு செக்மெண்ட்ஸ் அண்ட் சைஸு ஸ்லோப்பில் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே எல்லாம் வந்து என்ன இருக்குது, ரேஷியோவில் இருக்குது. நீங்கள் அப்போ நியூஸில் பார்க்கும்போது 1.5 ஆட் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ வந்து 1:18 அப்படின்னு ஆட் பண்ணுங்க. சரி, 1:80 ஆட் பண்ணி வந்துடும். ஆல்ரெடி 1:83 ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆட் பண்ணுவேன். 1:8 இதுதான் 1:200 1:120 ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பைப் என்ன செய்யலாம் வேணுமோ அது இருக்குது. 1:80 பைப் எடுத்து பண்ணால் ஸ்லோப் டவுன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து வரையும் போது டவுன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியுங்களா, பிக்சரில் இருந்து தான் நமக்கு வந்து ஃப்ளோ ரைஸரை பார்த்து போகும். அப்போ நீங்கள் வந்து பிக்சர்லேருந்து எடுக்கும்போது பைப் இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா ஸ்லோப் டவுன் கொடுத்தாரு. இதே நம்ம ரைஸர்லேருந்து பைப்பு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸ்லோப் அப் கொடுத்தாரு. எப்படினாலும் வரையலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பிளான் நீங்கள் கேட உள்ள லிங்க் பண்ணோடனே உங்களுக்கு ரூட்டிங் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ரைஸர்லேருந்து பைப்பை வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அப்பு கொடுத்து வரணும். பிக்சர்லேருந்து ஆரம்பிச்சிங்க எப்போவுமே லாஸ்ட் பிக்சர்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அந்த பிக்சர்லேருந்து தான் ஸ்லோப் ஒட்டி பைப் ஆரம்பிக்கும் போது லாஸ்ட்டாக ரைஸருக்கு வரும்போது ஸ்லோப் டவுன் ஆகிட்டே வந்துடும். அது நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடங்கிறதே தெரியாது. ஆனால் உங்களுக்கு பிக்சரோட ஸ்டார்ட் பாயிண்ட் தெரியும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லோப்புக்கு அந்த ஸ்லாப் என்ன திக்னஸோ அதுக்கு கீழே மேக்ஸிமம் என்ன லெவல் ஒட்டி வர புரியல என்ன சொல்லி பிக்சர் ரைஸர்
பிக்சர்னா என்ன, ரைசர்னா என்ன? பிக்சருங்கிறது உங்களுக்கு இந்த WC இருக்குல்ல, ஃப்ளோ ட்ரெயின் இந்த மாதிரி இருக்குல்ல, கிராடிங்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து WC இருக்குது, WC நம்ம ஃப்ளஷ் பண்ணுறோம், ஃப்ளஷ் பண்ணோன்னே வாட்டர் என்ன ஆகுது, நமக்கு டவுன் ஆகுது இல்லை, அந்த பிக்டிங்ஸ் வழியாக வந்து ஸ்லோப் நம்ம எந்த டைரெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த சைடை பார்த்து ஃப்ளோ ஆகும். அது இந்த சைடு ரைசரை பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதான் வந்து பிக்சர்னு சொல்லுவோம். ரைசருங்கிறது நம்ம ரைசரில் பைப்பில் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு ஃப்ளோரும் ஷாஃப்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ரைசர்னு சொல்லுவாங்க. ஷாஃப்ட்டுக்குள்ளே பைப்பெலாம் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, சரியா, அதுதான் ரைசர் இருக்குது. சரியா, இங்கேருந்து பைப் வந்து பிக்சர் பார்த்து வருது, அப் பண்ணி வருது, சரியா. கிராவிட்டி ஃப்ளோ தான் உங்களுக்கு வந்து, சரியா. இது வந்து பம்ப் பண்ணி நம்ம வந்து எதுவும் ப்ரெஷர்